அடுத்த சில நிமிடங்களுக்கு நான் உங்களிடம் ஒரு சற்றே வித்தியாசமான விஷயத்தை செய்யச் சொல்லப் போறேன். உங்க மொபைல் போனை கீழே வைத்துவிட்டு இத கேளுங்க. ஸ்க்ரோல் செய்வதை நிறுத்துங்க. நாளை என்ன செய்ய வேண்டும் என்று நினைப்பதை நிறுத்துங்க. திட்டமிடுவதை நிறுத்துங்க. அதிகமாக பகுப்பாய்வு செய்வதை நிறுத்துங்க. இப்போ இந்த நிமிஷத்தில் இருங்க. இங்கே என்னுடன். ஏனெனில் நீங்க இப்போ கேட்கப் போகும் விஷயம் சாதாரணமான மேனிஃபெஸ்டேஷன் பற்றிய இன்னொரு வீடியோ இல்ல. இது நீங்க கேட்டு மறந்து போகும் தகவல் இல்ல. இது பின்னணியில் ஓடும் சத்தம் இல்ல. இது உங்க மார்பின் ஆழத்தில் நீங்க உணரப்போகும் ஒன்று. ஒரு மாற்றம், ஒரு விடுதலை. பல மாதங்களாக, ஒருவேளை பல ஆண்டுகளாக உங்களுக்குள் பூட்டப்பட்டிருந்த ஏதோ ஒன்று இப்போது திறக்கப் போகிறது. அது திறந்தவுடன் உங்க வெளி உலகம் முழுவதும் உங்க உள்ளத்தில் நடந்த மாற்றத்திற்கு ஏற்ப தன்னைத்தானே மறுசீரமைத்துக் கொள்ள ஆரம்பிக்கும். இந்த ஒரு தருணத்தை முழுமையாக, முழு கவனத்துடன் உங்களுக்கு நீங்களே கொடுங்க. தேவையானால் உங்க கண்களை மூடிக்கோங்க. ஏனெனில் இந்த உரையாடல் முடியும் நேரத்துக்குள் ஆரம்பத்திலிருந்த அந்த மனிதர் நீங்களாக இனி இருக்க மாட்டீங்க. ஆரம்பிப்போம். உங்க மனதால் ஒரு தருணத்திற்கு திரும்பிப்போங்க. இன்னும் சிறிது வலி தரும் ஒரு நினைவிற்கு. நீங்க மிகவும் விரும்பிய ஒரு விஷயம், அதை பெற வேண்டும் என்ற ஆசை உங்களை முழுவதுமாக பிடித்திருந்த ஒரு தருணம். காலை எழுந்ததும் முதலில் நினைத்த அதற்கு, இரவு தூங்குவதற்கு முன் கடைசியாக நினைத்த அந்த விஷயத்திற்கு. நீங்க அதற்காக நம்பினீங்க, பிரார்த்தனை பண்ணினீங்க, பிரபஞ்சத்திடம் வேண்டிக் கொண்டீங்க. அது ஒருவேளை ஒரு உறவு இருக்கலாம், அல்லது அது பொருளாதார சுதந்திரமாக இருக்கலாம். மார்பில் அழுத்திய கவலையின் பாரமில்லாமல் ஒரு ஆழ்ந்த மூச்சுவிட முடியும் வாழ்க்கை, அல்லது ஒரு புதிய தொழில், ஒரு குணமடைதல், அல்லது எவ்வளவு தேடியும் கிடைக்காத ஒரு அமைதி. நீங்க செய்த எல்லாவற்றையும் பொருட்படுத்தாமல், நீங்க எடுத்த முயற்சிகள், கற்பனை செய்தல், ஜேர்னல் எழுதுதல், இருளில் நின்று உங்களுக்கே நீங்க சொன்ன உறுதிமொழிகள், அஃபர்மேஷன்ஸ், அது வரவில்லை. அது எப்போதும் உங்க விரல்களின் நுனிக்கு அப்பாற்பட்டதாகவே இருந்தது. கையில் தண்ணீரை பிடிப்பதைப் போல நீங்க அதிகமாக பிடிக்க முயன்றபோது அது இன்னும் வேகமாக வெளியேறியது. இப்போது முற்றிலும் வேறொரு விஷயத்தை நினைத்து பாருங்க. ஒரு நாள், ஒரு அழகான விஷயம், எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் உங்க வாழ்க்கையில் நடந்த தருணம். நீங்க அதை திட்டமிடவில்லை, அதை பற்றி கூட அதிகமாக நினைக்கவில்லை. ஒருவேளை அதை நீங்க ஏற்கனவே கைவிட்டிருந்தீங்க, அதை நீங்க விரும்பினீர்கள் என்பதையே மறந்திருந்தீங்க. ஆனா திடீரென அது உங்க வாழ்க்கையில் வந்தது, எளிதாக, சரியாக. நீங்க தேடுவதை நிறுத்தும் வரை அது உங்க அருகில் காத்திருந்தது போல. இந்த இரண்டு தருணங்களின் வேறுபாட்டை உணர முடியுமா? அந்த இரண்டின் ஆற்றல் எவ்வளவு வேறுபட்டது என்று உணர முடியுமா? இப்போது உங்க வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றக்கூடிய கேள்வி இது. ஏன் நாம் மிகவும் துரத்தும் விஷயங்கள் எப்போதும் நம்மை விட்டு ஓடிக்கொண்டே இருக்கின்றன? ஆனா நாம விடுவித்த விஷயங்கள் ஏன் நம்மை நோக்கி கடல் நோக்கி ஓடும் நதிகளைப் போல வர ஆரம்பிக்கின்றன? இதற்கு ஒரு காரணம் உள்ளது. ஒரு சக்தி வாய்ந்த மறைந்திருக்கும் காரணம். அதை நீங்க உண்மையாக புரிந்து கொண்டவுடன், மனதில் மட்டுமல்ல, உங்க எலும்புகளின் ஆழத்தில் அது கிளிக்கானவுடன், நீங்க இனி எப்போதும் எதையும் துரத்த மாட்டீர்கள். யாரும் உங்களிடம் சொல்லாத உண்மை இதுதான். நீங்க ஆசைப்படும் வாழ்க்கை உங்களின் அருகில்தான் உள்ளது. உங்க வாழ்க்கை ஒவ்வொரு கணமும் உங்களுக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கிறது. உங்களை சுற்றியுள்ள உலகம் ஒரு சரியான கண்ணாடியைப் போல உங்க ஆற்றலை வாசித்து அதை மீண்டும் உங்களுக்கு காட்டுகிறது. உங்க வார்த்தைகளை அல்ல, உங்க விஷன் போர்டை அல்ல, உங்க உச்சரிக்கும் அஃபர்மேஷன்ஸை கூட அல்ல, உங்க ஆற்றலை. யாரும் பார்க்காதபோது நீங்க உண்மையில் எந்த நிலையில் வாழ்கிறீர்கள் என்பதைதான் பிரபஞ்சம் பார்க்கும். நீங்க ஏதாவது ஒன்றை துரத்தும்போது, அதை பற்றி அப்சஸ் ஆகும்போது, ஒரு மெசேஜ் வருமா என்று மீண்டும் மீண்டும் உங்க போனை ரிஃப்ரெஷ் செய்யும்போது, உங்க பேங்க் அக்கவுண்டை திறந்து எண்ணிக்கை மாறியிருக்கிறதா என்று பார்க்கும்போது, எல்லா முடிவுகளையும் இரவு முழுவதும் அனலைஸ் செய்யும்போது, நீங்க பிரபஞ்சத்திற்கு ஒரு தெளிவான சிக்னல் அனுப்புகிறீர்கள். என்னிடம் இது இல்லை. இது இல்லாமல் நான் முழுமையானவன் அல்ல. இப்போது இருக்கும் நான் போதுமானவன் அல்ல என்று. பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி என்பதால் அது அதையே மீண்டும் உங்களுக்கு காட்டும். மேலும் குறைவு, மேலும் காத்திருப்பு, மேலும் தூரம். ஆனா இங்கேதான் எல்லாம் மாறுகிறது. நீங்க நிற்கும் தருணத்தில், நீங்க உண்மையாக விடும் தருணத்தில், நீங்க அதை தேடுவதை நிறுத்தும் தருணத்தில், நீங்க அதை ஃபோர்ஸ் செய்ய முயலும் தருணத்தில், உங்களுக்குள் ஒரு மாற்றம் நடக்கிறது.
நீங்க அதை உடலால் உணர முடியும். ஒரு தெரியாத கோட்டை நீங்கள் கடக்கிறீர்கள். நீங்க அதை பெற ஆவலாக இருக்கும் மனிதரின் ஆற்றலில் இருந்து ஏற்கனவே பெற்ற மனிதரின் ஆற்றலுக்கு நகர்கிறீர்கள். அந்த அமைதியான உள்ளார்ந்த சக்தி நிறைந்த நிலைதான் இந்த உலகத்தில் இருக்கும் மிகவும் காந்த சக்தி நிறைந்த ஆற்றல். இதைதான் நெவில் கோடாட் சொல்ல முயன்றார். Assume the feeling of the wish fulfilled and that assumption sustained will harden into fact என்று கூறினார். அந்த வார்த்தைகளை மீண்டும் கேளுங்க. அவர் நம்பிக்கை வை என்று சொல்லல, விஷுவலைஸ் செய் என்று சொல்லல, மிகவும் முயற்சி செய் என்றும் சொல்லல. அவர் சொன்னது அது ஏற்கனவே நடந்துவிட்டது போல உணர்வை அஸ்யூம் செய் என்று. ஏற்கனவே முடிந்த ஒரு உண்மை போல அஸ்யூம் செய். அது ஏற்கனவே நடந்துவிட்டது என்ற ஒரு அசம்ஷன் என்பது முயற்சி அல்ல, அது உறுதி. அந்த உறுதியை நீங்க உள்ளத்தில் தாங்கிக் கொண்டால் நீங்க சான்றுகளை தேட மாட்டீர்கள், சிக்னல்கள் கேட்க மாட்டீர்கள், எப்போது வரும் என்று இரவு முழுவதும் கவலைப்பட மாட்டீர்கள். ஏனெனில் உங்க மனதில், உங்க ஹார்ட்டில், உங்க பாடியில் அது ஏற்கனவே நடந்துவிட்டது. அதுவே எல்லாவற்றையும் மாற்றும் உண்மை. எதையும் செய்யாமல் இருப்பது சோம்பேறித்தனம் அல்ல, அது கைவிடுதல் அல்ல. எதையும் செய்யாமல் இருப்பது உயர்ந்த நம்பிக்கை. அது நீங்க பிரபஞ்சத்திடம் சொல்கிறீர்கள், நான் உன்னை நம்புகிறேன். கேலக்சிகளை உருவாக்கிய, கடல்களை உருவாக்கிய, என் ஹார்ட் பீட்டை உருவாக்கிய அந்த அறிவை நான் நம்புகிறேன். இதை கட்டுப்படுத்த நான் வேண்டாம், இது ஏற்கனவே என்னுடையது. நீங்க அந்த நிலையை அடையும் போது உண்மை வாழ்க்கை வளைந்து கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போது உண்மையான கேள்வி, அந்த நிலைக்கு எப்படி செல்லலாம்? துரத்துவதை நடிப்பமில்லாமல் எப்படி நிறுத்தலாம்? இன்னும் மிகவும் விரும்பும் ஒன்றை எப்படி விடலாம்? நான் பகிரப்போகும் விஷயம் உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் மாற்றும். முதல் மாற்றம், துரத்துவதை விடுங்க. இப்போ இந்த தருணத்தில் உங்களுக்குள் ஒரு டென்ஷன் இருக்கிறது, ஒரு இறுக்கம், ஒரு மெதுவான கவலை. ஏதோ குறைகிறது, ஏதோ நடக்க வேண்டும், ஏதோ மாற வேண்டும். அந்த டென்ஷன் தான் நீங்க விரும்பும் எல்லாவற்றையும் தடுக்கிறது. ஒரு கேள்வி, உங்களுக்கு வேண்டிய அனைத்தும் ஏற்கனவே இருந்தால் இப்போதே நீங்க எப்படி உணர்வீர்கள்? கவலையா? இல்லை. போனை ரிஃப்ரெஷ் செய்வீர்களா? இல்லை. மார்பில் பதட்டமா? இல்லை. நீங்க அமைதியாக இருப்பீர்கள். ஆழ்ந்த அமைதி. மார்பில் ஒரு வெப்பம், தோள்களில் ஒரு மென்மை தரும். எல்லாம் சரியாக நடக்கிறது என்ற சாந்தமான உணர்வு தரும். அந்த உணர்வு வெற்றி கிடைத்த பிறகு வரும் ஒன்றல்ல. அந்த உணர்வே வெற்றியை திறக்கும் சாவி. இப்போதிலிருந்து எங்கே, ஏன் இன்னும் வரவில்லை என்று நீங்க நினைக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் ஒரு நிமிடம் நிறுத்துங்க. ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்து அமைதியாக சொல்லுங்க, இது ஏற்கனவே முடிந்தது. இரண்டாவது மாற்றம், அமைதியை தாங்கிக் கொள்ளுங்க. நீங்க விடுவித்த பிறகு ஒரு வெற்றிடம் வரும், எதுவும் நடக்காத அமைதி. இந்த அமைதிதான் அதிகபட்ச சோதனை. இந்த நேரத்தில் உங்க பழைய நிலை திரும்ப முயலும். பார், எதுவும் மாறவில்லை. அந்த நேரத்தில் உங்க வாழ்க்கையின் முக்கியமான தேர்வு பயப்பட வேண்டுமா அல்லது எதையும் செய்யாமல் அமைதியாக இருக்க வேண்டுமா என்பதுதான். அந்த அமைதி தோல்வி அல்ல, அது அலைன்மெண்ட். உண்மை வாழ்க்கை உங்களுடன் ஒத்துப்போக மறுசீரமைக்கப்படும் தருணம். மூன்றாவது மாற்றம், அது ஏற்கனவே உங்களுடையது போல வாழுங்க. நீங்க அதை விடுவித்து விட்டீர்கள், அமைதியை கடந்து விட்டீர்கள். இப்போ அது ஏற்கனவே உங்க வாழ்க்கையில் உள்ளது போல வாழத் தொடங்குங்க. நாளை அல்ல, இப்போது, இந்த தருணத்தில். இது நடிப்பு அல்ல, இது உண்மை. நீங்க செல்வம் உங்களுடையது என்று முடிவு செய்தால் குறைவாக இருக்கும் மனிதரைப் போல வாழாதீர்கள், நிறைவுடன் நடங்க. நீங்க அன்பு உங்களுடையது என்று முடிவு செய்தால் உங்க ஹார்ட்டை பயத்தின் சுவர்களுக்கு பின்னால் மறைக்காதீர்கள், மென்மையாக இருங்க, நம்புங்க. ஏனெனில் நீங்கள் அழைக்கும் அன்பு பயத்தில் மறைந்த ஹார்ட்டை அடைய முடியாது. ஆண்டுகளாக நடந்த ஆய்வுகளின் மூலம் ஜோ டிஸ்பென்சா ஒரு விஷயத்தை காட்டியுள்ளார். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும் முன்னே அந்த உணர்வை மீண்டும் மீண்டும் உணரும்போது நீங்க உங்க மூளையின் நியூரல் பாத்வேஸை மாற்றுகிறீர்கள். உங்க பாடி, உங்க செல்கள் எல்லாம் அந்த புதிய உண்மைக்கு ஏற்ப மாற ஆரம்பிக்கும். அப்போது மேனிஃபெஸ்டேஷன் நீங்க செய்யும் ஒரு செயல் அல்ல, நீங்க ஆகும் ஒரு நிலை. இப்போது நீங்க உண்மையை அறிந்துவிட்டீர்கள். மேனிஃபெஸ்டேஷன் என்பது செய்யும் விஷயமல்ல, முயற்சி செய்வதல்ல, சரியான டெக்னிக்கை கண்டுபிடிப்பதல்ல. ஒரே ஒரு விஷயம், ஏற்கனவே அதை பெற்ற மனிதராக மாறுவது. பிறகு வழியிலிருந்து விலகி நிற்பது. ஏற்கனவே உங்களுடையதை துரத்துவதை நிறுத்துங்க. ஒரு மிகுந்த பிரபஞ்சத்திடம் உங்களை கவனிக்கச் சொல்லி வேண்டிக் கொள்ளாதீர்கள். நேரத்தை பார்த்து அவசரப்படாதீர்கள். நீங்க விரும்பிய அனைத்தும் இருக்கும் ஒரு நதியில் நீங்க நிற்கிறீர்கள்.
நீங்களே உங்க கைகளால் அந்த ஓட்டத்தை தடுத்து நிறுத்தியிருந்தீர்கள். நீங்கள் கைகளை விடும் தருணத்தில் அணை உடையும், வாழ்க்கை மாறும், உங்களால் கணிக்க முடியாத வழிகளில். இப்போ நீங்க எங்கே இருந்தாலும், எந்த நேரமாக இருந்தாலும் ஒரு விஷயம் நினைவில் கொள்ளுங்க. நீங்க உடைந்தவர் அல்ல. நீங்கள் பின்னால் இல்லை. உங்க வாய்ப்பை இழந்து விட்டது இல்லை. நீங்க கனவு காணும் வாழ்க்கை தொலைவில் இல்லை. அது இங்கேயே உங்களுக்குள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு முடிவு. உங்க வாழ்க்கையுடன் போராடுவதை நிறுத்துங்க. அது உங்களை நேசிக்க அனுமதியுங்க. அதை உண்மையாக சொல்லுங்க. இப்போ உங்க கண்களை மூடுங்க. ஒரு ஆழ்ந்த மூச்செடுங்க. வெளியே மூச்சு விடும்போது இந்த வார்த்தைகள் மட்டும் உங்க மனதில் ஒலிக்கட்டும். உங்க வாழ்க்கைக்காக நீங்க செய்யும் மிகவும் சக்தி வாய்ந்த பயல் நீங்க செய்வதல்ல, நீங்க அனுமதிப்பது. இது ஏற்கனவே ஆரம்பித்துவிட்டது. உங்கள் எதிர்காலம் கேட்கிறது. உங்களுக்கு பிடித்த ஒருவரை நினைத்திருந்தால் அவருக்கும் இதை அனுப்புங்க. அவர்கள் துரத்தி கொண்டிருந்தால் அவர்களுக்கும் இந்த பரிசை கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்குள் ஏதாவது மாற்றம் செய்திருந்தால், உங்க மார்பில் ஒரு மாற்றம் உணர்ந்திருந்தால் அதை பிடித்து முன்னேறுங்க. அதை கடந்து விடாதீர்கள். கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க, ஐ லெட் கோ அண்ட் எவ்ரிதிங் ஃப்ளோஸ்.